மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்தபடி அஇஅதிமுக கிளை கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக செயலாளர்கள், வார்டு கழக நிர்வாகிகள், வட்ட கழக நிர்வாகிகள் ஆகிய பொறுப்புகளுக்கான 2வது கட்ட தேர்தல் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில், கோவை, கும்பகோணம், திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் கழக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளபடி அஇஅதிமுகவின் அனைத்து நிலைகளுக்குமான அமைப்பு தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட முதல் கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளன. முதற்கட்டமாக நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாநகர், திருநெல்வேலி புறநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களில் அஇஅதிமுக கிளை கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக செயலாளர்கள், வார்டு கழக நிர்வாகிகள், வட்ட கழக நிர்வாகிகள் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்தல் கடந்த 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெற்று முடிந்துள்ளன. இதனையடுத்து 2வது கட்டமாக கழக அமைப்பு தேர்தல்கள் இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கடலூர் கிழக்கு, கடலூர் மேற்கு, ஈரோடு மாநகர், ஈரோடு புறநகர், திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர், கோவை மாநகர், கோவை புறநகர், தஞ்சாவூர் வடக்கு, தஞ்சாவூர் தெற்கு ஆகிய 10 மாவட்டங்களில் உள்ள ஒன்றியங்களில் இந்த தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. கழக அமைப்புகளுக்கான தேர்தலை சிறப்பாக நடத்துவது குறித்து பல்வேறு மாவட்டங்களில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன. கடலூர் மேற்கு மாவட்ட கழக அமைப்பு தேர்தல் குறித்து சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம், திருமதி ப. வளர்மதி, திரு MC சம்பத் உள்ளிட்ட தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட அமைப்பு தேர்தலை ஒட்டி கடலூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சரும் மண்டல தேர்தல் பொறுப்பாளருமான திரு பி. பழனியப்பன், கடலூர் கிழக்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் திரு செம்மலை, கிழக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான திரு MC சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சொரத்தூர் ராஜேந்திரன், திரு MBS சிவசுப்பிரமணியன், திரு கந்தன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை வடக்கு மாவட்ட கழக அமைப்பு தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம், கழக அமைப்பு தேர்தல் பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்ட கழக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு ஆர். வைத்திலிங்கம், திரு பி. மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக தேர்தல் பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். ஈரோடு புறநகர் மாவட்ட கழக அமைப்பு தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பெருந்துறையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு நத்தம் ஆர். விஸ்வநாதன், TKM சின்னையா, தோப்பு ND வெங்கடாச்சலம் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு SP வேலுமணி, திரு TP பூனாட்சி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். திருப்பூர் மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு MSM ஆனந்தன் மற்றும் கழக அமைப்பு தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற தெற்கு மாவட்ட கழக அமைப்பு தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு பி. பழனியப்பன், திரு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் C. விஜயபாஸ்கர் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக அமைப்பு தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் வந்தவாசியில் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு பி. பழனியப்பன், திரு முக்கூர் N. சுப்பிரமணியன், திரு RB உதயகுமார் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக தேர்தல் பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றனர்.